வணக்கம் நேரிலே. இன்றைய தினம் நாம் பவர் செக்டாரை பற்றி பேச போகிறோம். பவர் செக்டார் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மோஸ்ட் செலிப்ரேட்டட் தீம் இன் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்னு சொல்லலாங்க. கடந்த 5 வருடமாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. மீன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஹைலி ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த சீசனல் டிமாண்ட் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர் டிரைவர்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு எனர்ஜைஸ் இந்த செக்டாரை நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் குரோத்துக்கு எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பிஎஸ்சி பவர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 25% பிலோ இட்ஸ் பீக்ல தாங்க இருந்துட்டு இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா இந்த வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் அ ரிஸ்கி கேட்ச் ஆஃப் ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கா அப்படிங்கறத அவங்க பார்க்க சொல்றாங்க. மெயினா இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த செக்டரோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஏன்னா பவர் செக்டார்ல கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கக்கூடும். அப்புறம் கீ growth டிரைவர்ஸ்ல பார்த்தோம்னா there are so much of பவர் டாரிஃப் இன்க்ரீஸ்ட், அது மாதிரி கோலுடைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயினா நம்மளுடைய கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த செக்டார் ஒரு ரிமார்க்கபிள் அட்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ பவர் ஸ்டாக்ஸ் ஒரு சஸ்டைன்டு ரேலியும் வந்தது. மெயினா நிறைய ஹெட்விண்ட்ஸ் இருந்துன்னு சொல்லலாம். குளோபல் ஈவெண்ட்ஸ் லைக் ரஷ்யா யுக்ரைன் வார், ஒரு ப்ரொலாங்டு வீக் சென்டிமெண்ட் இருந்தது FY 2023. அப்பயுமே பவர் செக்டார் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நியர்லி 500% ஸ்கை ராக்கெட் டியூரிங் இட்ஸ் ரேலி. ஸோ பெட்டராகவே இருந்துன்னு சொல்லலாம். பட் சென்டிமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆயிருக்கு அக்டோபர் 2024க்கு பிறகு இந்த துறைகளில். ஏன்னா அந்த ப்ராடர் டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு கரெக்டிவ் ஃபேஸில் என்டர் ஆனது. பட் பவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்க ஒரு ஷார்ப் ஹிட் அந்த சமயத்தில். ஸோ பிஎஸ்சி பவர் இண்டெக்ஸ் டம்பிள் ஓவர் மோர் தென் 35% ரெக்கார்ட் ஹைலேருந்து February 2025 லோ எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பார்ஷியல் ரெக்கவரி தான் அதில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இண்டெக்ஸ் கண்டினியூஸா பார்த்தோம்னா ட்ரேடிங் நியர்லி 25% பிலோ த பீக், முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார் இண்டெக்ஸஸ் இந்த பாஸ்ட் 6-7 மந்த்ஸ்ல இருந்திருக்கு. பட் இந்த கரெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் மோர் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸோட இருந்ததுனால ஒரு பொட்டன்ஷியல் என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் FII வாங்கியிருக்காங்க. இந்த சீசனல் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அதுல கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர். இதுல பர்டிகுலர்லா பவர் செக்டாரை பொறுத்தவரையும் நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட கொடுத்திருந்தோம். இந்த சம்மர்னால பவர் செக்டார்லாம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெம்பரேச்சர் சோரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சர்ஜஸ்னால இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, plus industrial cooling system, irrigation pumps in rural areas. இதனால higher demand for both thermal and renewable energy க்கு இருக்குங்க. as a result என்னன்னு பார்த்தோம்னா investors ஒரு strong operational performance from power generations, transmission, distribution companies இருந்து எதிர்பார்க்கறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த climate changeனால 2 to 3% வேரியன்ஸ் கம்ப்ளீட் ஓவர் த இயர் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால பவர் செக்டாருக்கு உண்டான டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஃபேவரபிள் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இந்த பவர் அவுட்டேஜஸ் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் அவுட்டேஜ் இந்த சென்ஸ்னா இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் போறாங்கன்னா ஒரு கொக்கி போட்டு இழுத்துருவோம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரைசிங் ஸ்பாட் எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ், அது மாதிரி பெட்டர் ரியலைசேஷன் ஃப்ரம் த பீக் அவர் டாரிஃப்ஸ்ல நிறைய இது பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸுக்கு. அது மாதிரி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னாக்க பவர் எல்லா இடத்துலையும் ஒரு ஈவனா கிடைக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அந்த ஸ்டேட்ஸ் பிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கு. அதனால ஓவர் வியூவா பார்க்கும்பொழுது பவர் செக்டார் ஒரு கிரிட்டிக்கல் பில்லர் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கானமின்னு சொல்லாங்க. மேலும் நம்மளுடைய ஜிடிபியில பார்த்தோம்னா இது ஒரு சப்ஸ்டான்சியலா டைரக்டா இன்ஃப்ளூயன்சிங் உங்களுடைய அவுட்புட்டும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4460 GW ஆஃப் January 2025
with coal, renewable hydro, nuclear power வந்து contributing to the energy mix. ஸோ இது வந்து ஃபர்தரா அடுத்த 2-3 வருஷத்துல அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது USD 300 பில்லியன் by 2030 அப்படிங்கிற மாதிரி இந்த செக்டார் வந்து ஒரு கண்டினியூடு growth driven by factors பார்த்தீங்கன்னாக்க increased energy demand and infrastructure development and policy initiatives. அதனால இந்த செக்டார் வந்து CAGR of at least 6% for next 5 years இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது வித் குட் ஃபண்டமெண்டல் இந்த துறைகளை வந்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு வாங்கலாம். நன்றி, வணக்கம்.